காய்ஸ் மை வித் ரியாட்ஸ் உறவுகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு குட் ஈவினிங் காய்ஸ் எல்லோரும் வந்துட்டு டுடே சண்டேன்றனால வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குவீங்க. நம்மளுடைய மை வித் ரியாட்ஸ் உறவுகள் எல்லாருமே வந்துட்டு சமீப காலமாக நிறையவே வந்துட்டு டிப்ரெஷனில் இருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியே வந்துட்ருக்கோம். நீங்கள் வந்துட்டு அப்டேட் எதுனா வந்துட்டு உங்களுக்குமே தெரியுமா என்ன ஏதுன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. நானுமே ரொம்பவுமே ஆவலாக வந்துட்டு மை வித் ரியாட்ஸை பற்றின அப்டேட் எதுனா ஆன்லைனில் ஷேர் பண்ணிப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு எந்த விதமான தகவலுமே வந்துட்டு பெருசாக கொடுக்குற மாதிரி தெரியல. மை வித் ரியாட்ஸில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த தன்னம்பிக்கை, அந்த தைரியம், நம்ம மற்றவங்கிட்ட மை வித் ரியா பற்றி பேசுனது எதுவுமே வந்துட்டு இப்போ அந்தளவுக்கு இல்லை. ஆனால் நம்ம பணம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாகுன்றது கனவு கூட நினச்சி பார்க்கல. இப்படி வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து செலக்ட் ஆகணுமா ரிஜெக்ட் ஆனோமான்னு தெரியாத மாதிரி நம்ம பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு மென்டல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரியான நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நம்ம பல பேர் வந்து கஷ்டப்பட்டது வரைக்குமே போதும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம எதையுமே செய்யக்கூடாது. காய்ஸ் நான் வந்துட்டு நிறையவே வந்துட்டு மை வித் ரியால பாதிக்கப்பட்டு டிப்ரெஷன் ஆகி மனசு வெறுத்து போய் நம்ம என்ன நிலமையில் வாழ்கிறோன்னே தெரியாத அளவுக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த சுச்சுவேஷனை வந்து நம்மளால் யாராலையும் மறக்க முடியாது. நம்ம நம்பிக்கையாக ஒரு விஷயத்த செஞ்சோம், அந்த நம்பிக்கை கெட்டு போயிடுச்சு அப்படின்னும் போது அந்த விஷயத்துலேருந்து மீள்றது ரொம்பவுமே கஷ்டமான நிலைமையாக தான் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்த நினச்சி கவலைப்படாமல் அடுத்து நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு மோட்டிவேட்டிங்காக ஹாப்பியாக இருங்க கைஸ். ஃபஸ்ட்டு இப்படி நடந்துருச்சு, நெக்ஸ்ட்டு லைஃப்பில் எல்லா விஷயமும் இப்படி தான் கெட்டு போகுன்ற மாதிரி நெகட்டிவாக நினைக்காம ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஏதாவது ஒரு விஷயமோ நீங்கள் செய்யும் போது தொழில் ரீதியாக செய்யும் போது ரொம்பவுமே நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டோடு செய்யுங்க. நான் வந்துட்டு பாருங்கள் டைம் வந்துட்டு இப்போ 5:55 ஆகுது காய்ஸ். இப்போ வந்துட்டு நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் அந்த காட்டில். இங்கேயே நான் உட்காந்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு குட்டி டிராக்டர் வச்சு இந்த இடத்த நாங்கள் ஓட்டணும் காய்ஸ். அதில் வந்துட்டு நிறையவே வந்து புல்லுங்கள்லாம் அதில் பண்ணாது, அதெல்லாம் கையில் தான் பிடுங்கி போடணும். அதெல்லாம் கையில் பிடுங்கி போட்டு அந்த குட்டி டிராக்டரை வச்சு இந்த இடத்த ஓட்டணும். அது சோளம் வரைச்சிருக்கிறோம். அதனால நிறைய குருவி, காக்கா, கோழி எல்லாமே வந்துட்டு மேயுது. விரைச்ச சோளம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும்ன்றனால நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன் ஒரு நிழலில். டைம் 6 o'clock ஆக போகுது. நீங்கள் வந்துட்டு விவசாயம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஸோ நானுமே வந்துட்டு அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பேசுகிறேன். ஸ்கூலு காலேஜு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். எனக்குமே வந்துட்டு பெருசாக விவசாயம் மாடு அதெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தேன் காய்ஸ். இதில் ஒரு சங்கட்டமான செய்தி என்னென்னா, அங்கே ஒரு நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அங்கே 2 மாட்டுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு மாடு இருக்க வேண்டியது. அந்த மாட்டுக்கு வந்து 10-15 நாளாக ரொம்பவுமே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா. அப்புறமே நாங்களுமே என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்த்தோம். நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு குளுக்கோஸ் போட்டோம், ஊசி போட்டோம், என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பண்ணோமா. கடைசியாக வந்துட்டு ரொம்ப வீக்கர் ஆயிடுச்சு அந்த மாடு. ரொம்ப வீக்கான உடனே டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு அவங்க சத்து குறைபாடாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னாங்க. கடைசியாக அந்த மாடை வந்து விற்கக்கூடிய நிலமை வந்துருச்சு. அந்த மாடை வந்துட்டு கடைசியாக விற்கக்கூடிய நிலமை வந்துருச்சு காய்ஸ். அதுக்கப்புறமேட்டு மாடு தேருமா நாங்களுமே வந்துட்டு வடகம் அரைச்சி போடுறது, வெத்தலை அரைச்சி கொடுக்குறது, கத்தாழை போடுறதுன்னு சொல்லிட்டு நிறையவே விஷயங்கள் பண்ணிகிட்ருந்தோம். கழுத்தில் வந்துட்டு அதுக்கு கடைசியாக வெட்டுக்கு தான் போகும்னு சொல்லிட்டாங்க. வியாபாரத்துக்கு போகாது, மாடு படுத்த படுக்கையாகிடுச்சு, வெட்டுக்கு தான் போகும்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து வெட்டுக்கு தான் கொடுத்தோம். அந்த மாடை வெட்டின இடத்துல வந்துட்டு கழுத்தில் வெட்டியிருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கம்பி வந்துட்டு கழுத்தில் குத்தி இருக்குது. அதனால தான் அந்த மாடு வந்துட்டு இத்தனை நாளாக வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. அப்போ அது வந்து இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே அதிகமாக விடுவோம். இந்த காட்டுக்குள்ளே விடும்போது அது எங்கேயோ வந்துட்டு அந்த காக்காங்கெல்லாம் வந்துட்டு கூடு கட்டுறதுக்கு ஒரு கம்பி எடுத்து வந்து போடும் இல்லையா, அந்த கம்பியை வந்துட்டு அது தெரியாமல் முழுங்கிருக்கு.
அதனால தான் அந்த மாடு வந்து அவ்வளோ வீக்காக இருக்குது. நீங்களுமே வந்துட்டு மாடு எது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பொதுவான இடத்துலலாம் ஓட்டு விடாதீங்க. அங்கே போகும்போது அதை கண்ட மெனிக்கு அது இதுன்னு சாப்பிட்டு அது வந்து இது பண்ணிக்கோங்க. பாருங்கள், கோழி வந்துருச்சு, இது பண்ணிக்கும். அதனால் நம்மளுக்கு தான் ரொம்பவுமே ஆபத்து. முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு சேஃப்டியாக வந்துட்டு வச்சுக்கோங்க கைஸ். அனிமல்ஸ் எதனா வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி விட்டுறாதீங்க. ஆல்ரெடி நான் அனுபவப்பட்டனால சொல்கிறேன். இதே விஷயத்த நீங்களும் அனுபவப்படாதீங்க. அந்த மாடு வந்துட்டு வெறும் 6000க்கு தான் போச்சு. அது நல்லா இருந்தால் 40,000 கூட விற்றுருக்கலாம். அது வந்துட்டு என்ன ப்ராப்ளம்னா, அதுக்கிட்ட அது சினையாகவே ஆகாமல் இருந்துச்சு. ரொம்பவுமே ஒல்லி ஆகிட்டு இருந்துச்சு ஆல்ரெடி. ஒருவேளை அது பல மாதமாக கழுத்தில் இருந்திருக்குமோ, பல மாதம் கழுத்தில் இருந்திருந்தால் மாடு வந்து சீக்கட்டிருக்கும். அதனால தான் கைஸ், மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா நம்ம தான் வந்து மனவலிக்கு ஆளாகுவோன்றதை நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன். மனிதர்களுமே வந்துட்டு எப்படியாப்பட்டவங்க, எப்படிலாம் நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்கன்றது எல்லாமே நானுமே கற்றுக்கிட்டேன். நீங்களுமே முடிஞ்ச வரைக்கும் கையை போட்டு கடிக்கிறான் பாரு இந்த பையன். எங்கே பாருங்க கைஸ், குழந்தை தான் மடியில் படுத்துட்டுருக்கான், கையை போட்டு நறுக்குன்னு கடிச்சிட்டான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பீப்புள்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக பேசுங்க. இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா ஒதுங்கிக்கோங்க. அதுதான் ரொம்ப நம்மளோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நல்லது. நாளைக்கு நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். நம்ம நல்லா இல்லைன்னா யாரும் அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ ஹெல்த் ரொம்பவுமே முக்கியம். இம்பார்ட்டன்ட் யாருக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் ஹெல்த்துக்கு கொடுங்க. இங்கே ஒருத்தன் மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கான். ஸோ கைஸ், அதுதான் கைஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு நல்லா அப்டேட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கைஸ், இந்த இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு காடாக இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஃப்ளாட் போட போகிறாங்களாம் கைஸ். இந்த இடம் பாருங்களேன் எப்படி ஆகி போச்சுன்னு. நல்லா இருக்குதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது கைஸ். இந்த காலத்தில் வந்துட்டு ஃப்ளாட்டே வந்துட்டு எக்கச்சக்கமான விலை ஏறி போச்சு. மண் சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள். இது நுரம்பு மண் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குல்ல. ரொம்பவுமே இந்த இடத்துல நல்லா வாக்கிங் போகலாம் கைஸ். கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈவினிங்கில் வாக்கிங் போகிற பழக்கம்லாம் இருக்கான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ண ஜேசிபியில் நிற்க வச்சுக்கிறாங்க. ஸோ